Hey guys, welcome back to my channel Sit in Dubai. இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, என் ஒய்ஃப் துபாய் வந்ததுக்கப்புறம் 30 டேஸில் எப்படி அவங்களுக்கு சாஃப்ட்வேர் டெவலப்பர் ஜாப் கிடச்சிச்சு, டே 1லேருந்து டே 30 வரைக்கும் அவங்க இந்த ஜாப் கிடைக்கிறதுக்கு என்னென்ன ப்ராசஸ் ஃபாலோ பண்ணாங்க, அதைத்தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். இது சாஃப்ட்வேர் ஜாப்னு இல்லை, நீங்கள் எந்த ப்ரொஃபஷனலாக இருந்தாலும் துபாயில் வந்து உங்களுக்கு இந்த ஜாப் சர்ச் ப்ராசஸை எப்படி ஸ்டார்ட் பண்ணணும்னு உங்களுக்கு ஐடியா இல்லாமல் இருந்துச்சுன்னா திஸ் இஸ் த வீடியோ ஃபார் யூ. இந்த ப்ராசஸை நம்ம டீட்டெயிலாக டிஸ்கஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி என் ஒய்ஃப் பற்றி ஒரு சின்னதாக இன்ட்ரடக்ஷன் பார்க்கலாம். என் ஒய்ஃப் துபாய் வரதுக்கு முன்னாடி சென்னையில் 2.5 இயர்ஸ் சேல்ஸ் ஃபோர்ஸ் டெவலப்பராக ஒர்க் பண்ணிட்டு இருந்தாங்க. ஆஃப்டர் மேரேஜ் ஷி ரிசைன் ஹர் ஜாப். அதுக்கப்புறம் துபாய் வந்து ஒரு 2-3 மந்த்ஸ் செட்டில் ஆகிறதுக்கு டைம் ஆச்சு. ஆஃப்டர் 2-3 மந்த்ஸ் டே 1ல் அவங்க இங்கே ஜாப் சர்ச் பண்ண ஆரம்பித்தாங்க. டே 30 அவங்களுக்கு கம்ப்ளீட் ஒர்க் ஃப்ரம் ஹோம் சேல்ஸ் ஃபோர்ஸ் டெவலப்பர் ஜாப் கிடச்சிருச்சு. டே 1லேருந்து டே 30 வரைக்கும் அவங்க என்னென்ன ப்ராசஸ் ஃபாலோ பண்ணாங்க அதை நம்ம இப்போ டீட்டெயிலாக பார்க்கலாம். லெட்ஸ் கெட் இன் டு த ஸ்டெப்ஸ். இந்த கம்ப்ளீட் ஜாப் சர்ச் ப்ராசஸில் என் ஒய்ஃப் யூஸ் பண்ண ஒரே போர்ட்டல் லிங்க்டின் தான். இந்த 30 டேஸில் வந்து அவங்க 4 ஸ்டெப்ஸ் ஃபாலோ பண்ணாங்க. இந்த 4 ஸ்டெப்ஸை தான் நம்ம இப்போ டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். அண்ட் த ஃபர்ஸ்ட் ஸ்டெப் இஸ் செட்டிங் த ஸ்டேஜ். செட்டிங் த ஸ்டேஜில் அவங்க ஃபர்ஸ்ட் பண்ணது வந்து மார்க்கெட் அனாலிசிஸ். மார்க்கெட் அனாலிசிஸ்னால் என்னென்னா, இப்போ ஆல்ரெடி அவங்க இந்தியாவில் சேல்ஸ் ஃபோர்ஸ் டெவலப்பராக ஒர்க் பண்ணியிருக்காங்க. இப்போ அதே சேல்ஸ் ஃபோர்ஸ் டெவலப்பர் நம்ம துபாயில் வந்து வேகன்சிஸ் இருக்கா இல்லையா நம்ம செக் பண்ண போகிறோம். எப்படி செக் பண்ணலான்னா, லிங்க்டின் ஓப்பன் பண்ணிவிட்டு அதில் ஜாப்ஸ்ன்ற காலமில் சேல்ஸ் ஃபோர்ஸ் டெவலப்பர்னு டைப் பண்ணி லொக்கேஷன் யூஐன்னு கொடுத்துருங்க. இப்போது அதுக்கு நிறையா வேகன்சிஸ் வந்து உங்களுக்கு லிஸ்ட் ஆச்சுன்னா விச் மீன்ஸ் இந்த பொசிஷனுக்கு நிறையா ஜாப்ஸ் அவைலபிள் இருக்குன்னு அர்த்தம். மார்க்கெட் அனாலிசிஸ்க்கு அப்புறமா அவங்க ஃபாலோ பண்ண அடுத்த ஸ்டெப் வந்து ஐடென்டிஃபைங் த கீ ரெக்வயர்மெண்ட்ஸ். இந்த ஸ்டெப்ஸ் அவங்க எப்படி பண்ணாங்கன்னா, இப்போ இதுக்கு முன்னாடி ஸ்டெப்பில் நம்ம ஜாப் லிஸ்ட் பண்ணியிருந்தோம்ல, அந்த ஜாபில் ஏதாவது ஒன்று எடுத்தால் கீ ரெக்வயர்மெண்ட்ஸ் அப்படின்னு ஒரு காலம் இருக்கும். அந்த கீ ரெக்வயர்மெண்ட்ஸ் காலமில் என்னென்ன ஸ்கில்ஸ் ரெக்வயர்ட், என்னென்ன சர்டிஃபிகேஷன்ஸ் ரெக்வயர்ட் லிஸ்ட் அவுட் ஆகிருக்கும். அந்த சர்டிஃபிகேஷன்ஸ் நம்மளுக்கு ஆல்ரெடி இருக்குதான்னு நம்ம மேட்ச் அவுட் பண்ணணும். ஃபார்ச்சுனேட்லி என்னோடய ஒய்ஃப் வந்து இந்த சர்டிஃபிகேஷன்ஸ்லாம் ஆல்ரெடி இதுக்கு முன்னாடி வச்சுருந்தாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் சேல்ஸ் ஃபோர்ஸ் அட்மின், சேல்ஸ் ஃபோர்ஸ் பிளாட்ஃபார்ம் டெவலப்பர் 1, இந்த சர்டிஃபிகேஷன்ஸ் தான் அவங்க ஆல்ரெடி பண்ணதுனால இது வந்து ஆடட் அட்வான்டேஜாக இருந்துச்சு. இந்த ஜாப் சர்ச் ப்ராசஸில் இந்த ஸ்கில் செட் அண்ட் சர்டிஃபிகேஷன்ஸ் உங்களுக்கு ஏதாவது மிஸ் ஆயிருந்தால், இந்த சர்டிஃபிகேஷன்ஸ் வந்து நீங்கள் கொஞ்சம் டைம் எடுத்து நீங்கள் எடுத்துக்கிட்டால் இது வந்து உங்கள் ஜாப் சர்ச் ப்ராசஸில் ஒரு ஆடட் அட்வான்டேஜாக இருக்கும். ஓகே, நம்ம செட்டிங் த ஸ்டேஜில் எப்படி ஜாப் மார்க்கெட் அனலைஸ் பண்ணணும்னு பார்த்துட்டோம். அதுக்கப்புறம் வந்து எப்படி ரெக்வயர்மெண்ட்ஸ் அனலைஸ் பண்ணணும்னு பார்த்துட்டோம். இப்போ நம்ம நெக்ஸ்ட் பார்க்க வேண்டிய ஸ்டெப் வந்து கிராஃப்டிங் அண்ட் எஃபெக்டிவ் லிங்க்டின் ப்ரொஃபைல். லிங்க்டின் ப்ரொஃபைலை நம்ம நீட்டாக க்ரியேட் பண்ணுறதுக்கு முன்னாடி என்னோட குவிக் டிப் வந்து லிங்க்டின் ப்ரீமியம் அப்ளை பண்ணுறது. இந்த லிங்க்டின் ப்ரீமியம் அப்ளை பண்ணுறதுனால 3 அட்வான்டேஜ் இருக்குது. ஃபர்ஸ்ட் அட்வான்டேஜ் வந்து நீங்கள் எந்த ரோலுக்கு அப்ளை பண்ணாலும் அந்த ரோலில் நீங்கள் எத்தனாவது ரேங்க் இருக்கீங்க அப்படின்னு நீங்கள் ப்ரீமியம் ஃபியூச்சர் வச்சுருந்தா அது காமிக்கும். அதே மாதிரி அந்த ஸ்கில் செட்டில் எத்தனை ஸ்கில் செட் உங்களுக்கு மேட்ச் ஆகுது, இன்னும் என்னென்ன ஸ்கில் செட் தேவை அப்படின்னு நீங்கள் ப்ரீமியம் ஃபியூச்சர் வச்சுருந்தா அது உங்களுக்கு காமிக்கும். செகண்ட் வந்து நீங்கள் ரெக்ரூட்டர்கிட்ட டைரெக்டாக இமெயில் அனுப்ப முடியும். இதுவே நீங்கள் ப்ரீமியம் ஃபீச்சர் இல்லாட்டி உங்களால் ரெக்ரூட்டருக்கு காண்டாக்ட் பண்ண முடியாது unless until they accept your connection. தேர்ட் பாயிண்ட் வந்து லிங்க்டின் லேர்னிங்கை வந்து உங்களால் அக்சஸ் பண்ண முடியும். நீங்கள் என்னென்ன கோர்ஸ் நீங்கள் படிக்கணும்னு ஆசைப்பட்றீங்களோ அதில் ஏகப்பட்ட கோர்சஸ் லிஸ்ட் அவுட் ஆகிருக்கும். அதை நீங்கள் படித்து உங்கள் ஸ்கில் செட்டை நீங்கள் என்ஹான்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ வந்து என் ஒய்ஃப் வந்து எப்படி லிங்க்டின் ப்ரொஃபைலை கிளியராக அப்டேட் பண்ணாங்கன்னு சொல்கிறேன். இதில் மொத்தம் 5 ஸ்டெப்ஸ் இருக்குது. ஃபர்ஸ்ட் ஸ்டெப் வந்து ப்ரொஃபைல் பிக்சர் அப்டேட் பண்ணுறது. நம்ம நார்மலாக எடுக்கிற செல்ஃபி இல்லை ஒரு கிளாரிட்டியில் மொபைல் எடுக்கிறது, இந்த பிக்சர்லாம் இருந்தால் ரிமூவ் பண்ணிவிட்டு ஒரு ப்ரொஃபஷனலான நீங்கள் ஒரு சூட் வச்சுருந்தீங்க, ஒரு நல்ல சூட் போட்டு ஒரு ப்ரொஃபஷனலாக பிக்சர் அப்டேட் பண்ணுறது இட் வில் பி an added advantage. செகண்ட் ஸ்டெப் வந்து உங்கள் டைட்டில் அப்டேட் பண்ணுறது. நீங்கள் ப்ரொஃபைல் பிக்சர் அப்டேட் பண்ணதுக்கப்புறமா நீங்கள் என்ன ரோலுன்றதை உங்கள் டெசிக்னேஷன் சொல்லும். இப்போ இந்த கேஸில் என்னோடய ஒய்ஃப் வந்து சேல்ஸ் ஃபோர்ஸ் டெவலப்பராக இருந்தாங்க. ஸோ சேல்ஸ் ஃபோர்ஸ் டெவலப்பர்னு போட்டு ப்ராக்கெட்டில் அவங்க ஆல்ரெடி PD1 PD2 தட் இஸ் பிளாட்ஃபார்ம் டெவலப்பர் சர்டிஃபிகேஷன் வச்சுருந்தனால அவங்க ப்ராக்கெட்டில் PD1 PD2ன்னு போட்டிருந்தாங்க. இதை போடுறதுனால என்ன ஆகும்னா, நீங்கள் மற்ற கேண்டிடேட்ஸை கம்பேர் பண்ணுறதோட நீங்கள் கொஞ்சம் ஸ்டாண்ட் அவுட்டாக தெரிவிங்க. ஓகே, இப்போ ப்ரொஃபைல் பிக்சர் அண்ட் டைட்டில் அப்டேட் பண்ணிட்டாங்க. நெக்ஸ்ட்டு அவங்க அப்டேட் பண்ண விஷயம் வந்து சம்மரி. ஏன்னா அவங்க படித்த 4 வருஷம் காலேஜ் அண்ட் 3 இயர்ஸ் ஆஃப் எக்ஸ்பீரியன்ஸ், இது எல்லாமே நம்ம 3 லைனில் நம்ம சம்மரைஸ் பண்ண போகிறோம். ரெக்ரூட்டர் வந்து இந்த 3 லைன் பார்க்கும்போதே அவங்களோட கம்ப்ளீட் எக்ஸ்பீரியன்ஸும் நம்மளுக்கு வந்து அண்டர்ஸ்டாண்ட் ஆகணும். ஓகே, இதை வந்து நம்ம 2 விதமாக அப்டேட் பண்ணலாம். இது எப்படி பண்ணலான்னா, ஒன்று வந்து நம்ம ஃப்ரெண்ட்ஸ் வந்து இதே பொசிஷனில் இருப்பாங்க, நம்ம அவங்க சம்மரியை இன்ஃப்ளூயன்ஸாக எடுத்து அதை விட கொஞ்சம் பெட்டராக அப்டேட் பண்ணலாம். செகண்ட் எப்படின்னா, இப்போ யூஸ் பண்ணுற ஏஐ டூல்ஸ்லாம், ஃபார் எக்ஸாம்பிள் ChatGPT, அதுக்கிட்ட நீங்கள் சொன்னீங்கன்னாவே கிவ் மீ a ஷார்ட் டிஸ்கிரிப்ஷன் ஃபார் சம்மரி, நம்ம பொசிஷனுக்கு ஏற்ற மாதிரி ஒரு 3 லைன்ஸ் ஒரு சம்மரி கொடுங்கன்னு சொன்னால் அதுவே உங்களுக்கு பெட்டராக எடுத்து கொடுக்கும். அதை கூட நீங்கள் அப்டேட் பண்ணிக்கலாம்.
ஓகே, அடுத்ததாக அவங்க அப்டேட் பண்ணது வந்து அவங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் செக்ஷன். நார்மலாக நம்ம வந்து சாஃப்ட்வேர் டெவலப்பர் 2 இயர்ஸ் அப்படின்னு தான் நம்ம போட்டிருப்போம். இந்த மாதிரி போட்டுட்டு அதுக்கு கீழே வந்து நம்மளோட டிஸ்கிரிப்ஷன் எதுவுமே இல்லாமல் இருக்கும். இப்போது நம்ம அதில் வந்து பாயிண்ட் பை பாயிண்ட்டாக நம்ம அப்டேட் பண்ணலாம். இதை வந்து எப்படி ஒய்ஃப் அப்டேட் பண்ணாங்கன்னா, அவங்க இதுக்கு முன்னாடி ஒர்க் பண்ண ப்ராஜெக்ட்ஸ், அதில் என்னென்ன டெக்னாலஜிலாம் யூஸ் பண்ணாங்க, அவங்க என்னென்ன டூல்ஸ்லாம் யூஸ் பண்ணாங்க அப்படின்னு ஸ்டெப் பை ஸ்டெப் பாயிண்ட்ஸாக போட்டிருந்தாங்க. இப்படி பண்ணுறதுனால என்ன அட்வான்டேஜ்னா, ரெக்ரூட்டர்ஸால் நீங்கள் ஃபிட் ஆவீங்களா மாட்டிங்களான்னு ஈஸியாக அவங்களால டிசைட் பண்ண முடியும். ஃபைனலாக நம்ம அப்டேட் பண்ண வேண்டியது சர்டிஃபிகேஷன்ஸ். என் ஒய்ஃப் வந்து இது வரைக்கும் என்னென்ன சர்டிஃபிகேஷன்ஸ்லாம் பண்ணாங்களோ எல்லாமே அப் டு டேட் சர்டிஃபிகேஷன்ஸ் காலமில் இன்க்ளூடிங் எக்ஸ்பைரேஷன் டேட்டோட அவங்க அப்டேட் பண்ணிட்டாங்க. நம்ம இப்போ ப்ரெப் ஒர்க்லாம் முடிச்சிட்டோம். இப்போ மூணாவதாக பார்க்க போகிறது ரொம்ப முக்கியமான ஸ்டெப், தட் இஸ் லெவரேஜிங் லிங்க்டின் ஃபார் ஜாப் சர்ச். என் ஒய்ஃப் ஃபாலோ பண்ண முக்கியமான ஸ்டெப் வந்து ஜாப் ட்ராக்கர் டெம்ப்ளேட் க்ரியேட் பண்ணுது. இந்த ஜாப் ட்ராக்கர் டெம்ப்ளேட் வந்து ஒரு எக்ஸல் எடுத்துக்கிட்டாங்க. இதில் வந்துட்டு அவங்க என்னென்ன பொசிஷன்ஸ்லாம் அப்ளை பண்ணணும்னு இன்ட்ரெஸ்டடாக இருந்தாங்களோ அதெல்லாம் லிஸ்ட் டவுன் பண்ணிட்டாங்க. ப்ளஸ் அந்த பொசிஷனோட சேர்த்து அந்த கம்பெனி நேம் அண்ட் ரெக்ரூட்டர் காண்டாக்ட் டீட்டெயில்ஸும் நோட் பண்ணிட்டாங்க. அண்ட் இந்த ஜாப் ட்ராக்கர் டெம்ப்ளேட்டும் நான் லிங்க் கொடுக்குறேன், டவுன்லோட் பண்ணிக்கோங்க. இது கண்டிப்பாக உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இது வந்து ஃபியூச்சரில் நீங்கள் நிறையா ஜாப்ஸ்க்கு அப்ளை பண்ணும்போது அது எந்தெந்த ஜாப்க்கு பொட்டன்ஷியல் ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குன்னு உங்களுக்கு ட்ராக் பண்ணுறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். ப்ளஸ் ஃபியூச்சரில் வந்து நீங்கள் நெகோஷியேட் பண்ணும்போதும் அதை ட்ராக் பண்ணுறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இப்போ எக்ஸல் டெம்ப்ளேட் கிரியேட் பண்ணதுக்கப்புறமா என் ஒய்ஃப் வந்து எல்லா ஜாப்ஸும் அப்ளை பண்ணாங்க. இந்த ஜாப் அப்ளை பண்ணுறதுக்கு 2 விதமாக அப்ளை பண்ணலாம். ஒன்று வந்து லிங்க்டின்ல ஈஸி அப்ளைன்னு ஆப்ஷன் இருக்கும். அது வந்து லிங்க்டின் ப்ரொஃபைலே அவங்க வந்து டீட்டெயில்ஸ்லாம் கலெக்ட் பண்ணிவிட்டு ஆட்டோமேட்டிக்காக அப்ளை ஆயிரும். செகண்ட் வந்து நம்ம அப்ளை பட்டன் கிளிக் பண்ணால் ஆட்டோமேட்டிக்காக அது கம்பெனி போர்ட்டலுக்கு போகும். அந்த கம்பெனி போர்ட்டலில் போய்ட்டு நம்ம ரெஸ்யூமை வந்து நம்ம வந்து அட்டாச் பண்ணி நம்ம சப்மிட் பண்ணிக்கலாம். பட் அவங்க வந்து எல்லா ஜாப்பும் ஒரே ரெஸ்யூமை அப்ளை பண்ணல. எதுக்குன்னு கேட்டிங்கன்னா, ஒவ்வொரு ஜாப்க்குமே ஒரு ரெக்குவயர்மெண்ட்ஸ் வந்து ஹைலைட்டாக இருக்கும். ஸோ அந்த ஜாபுக்கு ஏற்ற மாதிரி அவங்க ரெஸ்யூமை மாடிஃபை பண்ணி எந்தெந்த ரெக்குவயர்மெண்ட்ஸை ஹைலைட் பண்ணணுமோ அதை ஹைலைட் பண்ணி அப்ளை பண்ணாங்க. இப்போ ரெஸ்யூம் பில்ட் பண்ணுறதுக்கு ஒரு குவிக் டிப். நீங்கள் நார்மலாக அவங்க ரெஸ்யூமை வந்து ஒரு வேர்ட் டாக்குமெண்ட்டில் பில்ட் பண்ணிங்கன்னா ஒரு எலிகென்ட் அண்ட் ப்ரொஃபஷனல் டச் இருக்காது. அதுக்கு வந்து என் ஒய்ஃப் வந்து ஒரு ஆன்லைன் ரெஸ்யூம் பில்டிங் போர்ட்டல் யூஸ் பண்ணாங்க. அவங்க யூஸ் பண்ண போர்ட்டல் வந்து zeti.com. இந்த zeti.comல வந்து டிஃபால்ட்டாகவே ஒரு நிறையா டெம்ப்ளேட்ஸ் இருக்கும். ப்ளஸ் நீங்கள் வெரைட்டி ஆஃப் டெம்ப்ளேட்ஸுக்கும் நீங்கள் எதை வேணால் சூஸ் பண்ணிக்கலாம். ரொம்பவே எலிகெண்ட்டாக இருக்கும். zeti.com இல்லை, நிறையா வெப்சைட்ஸ் இருக்குது. ஃபார் எக்ஸாம்பிள் resumebuilder.com, இதில் கூட நீங்கள் போய் பண்ணிக்கலாம். அண்ட் சப்ஸ்கிரிப்ஷன் காஸ்ட்டும் ரொம்ப லோவாக தான் இருக்கும். அண்ட் வந்து ஃபர்ஸ்ட் வீக் டெஃபினட்டாக அவங்க ஃப்ரீயாக கொடுப்பாங்க. அந்த 1 வீக்லேயே நீங்கள் ரெஸ்யூம் வந்து ஈஸியாக பில்ட் பண்ணிடலாம். இப்போ ஜாப் அப்ளை பண்ணதுக்கப்புறம் என் ஒய்ஃப் வந்து ரெக்ரூட்டர் காண்டாக்ட் பண்ணுவாங்கன்னு வெயிட் பண்ணல. ஷி ஃபாலோட் அப். இது எப்படி ஃபாலோ பண்ணாங்கன்னா, ஆல்ரெடி நம்ம ட்ராக்கர் டெம்ப்ளேட்டில் வந்துட்டு ரெக்ரூட்டரோட இன்ஃபர்மேஷன்லாம் நம்ம நோட் பண்ணி வச்சிருக்கோம். எதர் இமெயில் மூலமாகவோ ஆர் ஃபோன் மூலமாகவோ அவங்க அந்த கம்பெனிக்கு வந்து காண்டாக்ட் பண்ணாங்க. ரெக்ரூட்டரை வந்து காண்டாக்ட் பண்ணுறதுக்கு ஜென்ரல் ரூல் ஆஃப் தம் இஸ் டு வெயிட் ஃபார் 1 வீக் ஆஃப்டர் யூ அப்ளை ஃபார் த ஜாப். ஃபாலோ அப் பண்ணுறதுக்கு ஒரு குவிக் டிப். இப்போ ஜென்ரலாக நம்ம வந்து எப்படி ஒரு ஜாபை வந்து அப்ளை பண்ணதுக்கப்புறம் ஃபாலோ பண்ணுவோம், அந்த ரெக்ரூட்டரோட காண்டாக்ட் எடுத்துகிட்டு மெசேஜில் போயிட்டு ஐ ஹவ் அப்ளைட் ஃபார் so and so ஜாப், கேன் யூ ப்ளீஸ் டெல் மீ த ஸ்டேட்டஸ், இந்த மாதிரி நெய்வை அனுப்புறதுக்கு பதிலாக நம்ம சாட் ஜிபிடி மூலமாக நம்ம எப்படி வந்து ஒரு ப்ரொஃபஷனல் டச்சோட நம்ம மெசேஜ் அனுப்பலாம் செக் பண்ணலாம். ஹவு டு ஃபாலோ ஃபார் அ ஜாப் விச் வி ஹவ் அப்ளைட் ரீசென்ட்லி நம்ம கேட்கலாம். இந்த மாதிரி சாட் ஜிபிடியோட டெம்ப்ளேட் எடுத்து நீங்கள் கொஞ்சம் மாடிஃபை பண்ணி நீங்கள் அப்டேட் பண்ணிங்கன்னா அந்த மெசேஜில் ஒரு எலிகென்ட் டச் இருக்கும். இந்த ஸ்டெப்ஸ்லாம் என் ஒய்ஃப் ஃபாலோ பண்ணதுக்கப்புறம் நிறைய இன்டர்வியூஸ்லாம் வர ஆரம்பிச்சிச்சு. அவங்க அப்ளை பண்ண ஜாப்ஸ்க்கு இன்டர்வியூ வந்துச்சு. அவங்களுக்கு அப்ளை பண்ணாமலே ரெக்ரூட்டர்ஸே அவங்களுக்கு நிறையா காண்டாக்ட் பண்ணாங்க. இது எப்படின்னா, இட் இஸ் பிகாஸ் ஆஃப் த லிங்க்டின் ப்ரீமியம் ஃபீச்சர். இதுக்கு முன்னாடி உள்ள ஸ்டெப்ஸை ஃபாலோ பண்ணதுனால மற்ற கேண்டிடேட்ஸை விட அவங்க ப்ரொஃபைல் வந்து ஒரு ஸ்டாண்ட் அவுட்டாக தெரிஞ்சிச்சு. இப்போ ஃபைனல் ஸ்டெப் வந்து பெர்ஃபார்மிங் இன் தி இன்டர்வியூ. இது வந்து கம்ப்ளீட்டாகவே அந்த இன்டர்வியூ அட்டன் பண்ணுறவங்களோட டெக்னிக்கல் ஸ்கில்ஸ் அண்ட் சாஃப்ட் ஸ்கில்ஸ் பொறுத்து தான். நம்ம டெக்னிக்கலாக ஸ்ட்ராங்காக இருந்தாலே நம்ம இன்டர்வியூ 50% கிளியர் பண்ண மாதிரி. அதுக்கப்புறம் நம்ம சாஃப்ட் ஸ்கில்ஸும் நம்ம ஸ்ட்ராங்காக இருந்தோம்னா டெஃபினட்டாக அந்த ஜாப் வந்து கிடச்சிரும். ஹானஸ்ட்லி ஸ்பீக்கிங், என் ஒய்ஃப் வந்து நிறையா ஜாப்ஸ் அப்ளை பண்ணாங்க. பட் அவங்களுக்கு கிளிக் ஆன ஜாப் வந்து ரெக்ரூட்டர் அவங்களா காண்டாக்ட் பண்ணது தான். அதுக்கப்புறம் அவங்களுக்கு ஒரு 2-3 ரவுண்ட்ஸ் ஆஃப் இன்டர்வியூ இருந்துச்சு. அந்த இன்டர்வியூவில் வந்து அவங்க டெக்னிக்கலாக ரொம்ப ஸ்ட்ராங்காக இருந்தாங்க. அவங்க சாஃப்ட் ஸ்கில்ஸும் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருந்துச்சு. ஆஃப்டர் தட் அவங்க இன்டர்வியூவில் செலக்ட் ஆகிட்டாங்க. அண்ட் இப்போது அவங்க ஒர்க் பண்ணுறது கம்ப்ளீட்லி ரிமோட் ஒர்க் ஃப்ரம் ஹோம் ஜாப். இதுதான் என் ஒய்ஃப் ஃபாலோ பண்ண 4 ஸ்டெப் ஜேர்னி. இது கண்டிப்பாக உங்களுக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். உங்களுக்கு ஜாப் சர்ச் பண்ணுறமா, இந்த லிங்க்டின்ல அப்டேட் பண்ணுறத ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா கமெண்ட் பண்ணுங்கள். நான் கண்டிப்பாக அதுக்கு ரிப்ளை பண்ணுறேன். நீங்கள் யாராவது ஜாப் சர்ச் பண்ணிட்டு இருக்கீங்கன்னா கண்டிப்பாக அந்த ப்ராசஸ் ஃபாலோ பண்ணுங்கள். குட் லக் அண்ட் see you again in the next video.